ஏண்டா லேட்டு சார் கலந்து கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். ₹1 நீங்களே வச்சுங்க. சரி சார் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. இந்தா நாயே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவரை தெரியல? இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே போடா. சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டை போட மாட்டான், இவன் கிட்ட செலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். கொண்டாடா. இந்தாங்க. போடா நாயே. உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுது. யா ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. பை தி பை உங்களுக்கு வந்த லெட்டர். மிஸ்டர் கோபால், அசடு வலியுது, தொடச்சுக்குங்க. தேங்க் யூ. எச்சுக்குச்சுமி. எஸ் அம்மா, இன்னைக்கு நான் தான் வாச தெளிச்சேன். கோலம் போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பஞ்சு கிருஷ்ணா நெஞ்ச நக்காதரா. நீங்க வர்றதுக்கு 4 நாளாகும்னு நான் தான் பால் காடை வாங்கி வச்சேம்மா. வடச்சட்டி, இது என்ன சத்திரமா சாவடியா படுக்கிறதுக்கு? போடா அந்த பக்கம். ஆண்டி, நீங்க இல்லாத 2 நாளும் இந்த காம்பவுண்ட என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்ட பாடு. ஓ மை காட். பட் ஒன் திங், ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தேன். ஆமாமா, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க. ஆமா, இது மாநில சுயாட்சி, இவர் கையில தனியா எடுத்து கொடுக்கிறதுக்கு. போடா. ஆண்டி, நீங்க 2 பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட். கத்திரிக்காய். தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ்க்கு போறீங்க, ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அது இல்ல சார், எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தர்றேன். சார் விளையாடுங்க சார், அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். வாய மூடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. அடங்கப்பா, பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ, நெஞ்ச வேற வலிக்குதே. சீட் ஜம்ப். என்ன மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்பட்டி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தா. நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. ஐயோ அம்மா, யாரது? அப்பா குளிர்தே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. 2 பொண்ணு தானே. அப்பா. அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. ஐயோ ஐயோ, தாங்க முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. அப்பா, மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேய். ஐயோ தாத்தா,
நீங்க போடுறதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப நான் இருக்க மாட்டேனே. ஐயோ அங்க முடியப்பா. ஐயோ எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. மெதுவா. பாலு, ஐயோ எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ அப்பா. ஓகே, பள்ளிக்கு பிடிச்சுக்குவோம். ஐயோ அப்பா, குப்புன்னு வேர்த்துருச்சு. ப்ளீஸ் பாலு. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. மிஸ்டர் கோபால், ஏமா ஒரு லைன் முழுசா பாட விட மாட்டீங்களா? என்ன? உடம்புக்கு எப்படி இருக்கு? I'm fine. யோ, நான் உன்ன கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரும் fine. நீங்க யார கேட்டீங்க? பாலுவே. பாலு. ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ். தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை. அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம? ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து கம் ஆன் என்ஜாய். ஆஹா என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். ஏய் திரும்ப. சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில என்ன கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய்யே. Stop it. முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவங்க எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு குடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு பேர்ல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டுறா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you gentlemen. ஹலோ ஹலோ சார், சார் ஹலோ சார். ஹலோ, இது பிளாக்மெயில். நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா.
ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங்க. என் பிக்சர் கெடுத்தாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ, போடா போடா. நான்சென்ஸ். கர்ச்சீஃப் எங்க வச்சேன்? சம்திங் ராங். ஜாக்கெட் இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன். முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலிஷ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறே. நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய். டேய், என்னடா உனக்கு ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்க்க. ஏன்? கன்னி பையன் கை பட்டது அப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கைய புடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்தியர் கூட்டி வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியாடா? அப்பா, ஊரு பேரை சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழிகிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அதான் வைத்தியர் கூட்டி வந்துடுறேன், போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? இந்தாங்க. ஐயோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டேய், நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. அதான் மூஞ்சி இவ்வளவு என்ன, பெருசா 2 இருக்கு மூஞ்சியா இருக்கும்? செவந்தே 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 செவந்திமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே நின்னு போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஐயோ, கொலை 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 வைங்க வைங்க. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போங்கடா. மகா மகா டேய், வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வெறா மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ, நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா, உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா, ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னன்னு? நமக்குள்ள என்னவா? இவன் என்ன டூயினோடா? மகா, நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா,
இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருவியாக்கோ. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி. மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதம்மா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி நான் வரட்டுமா? என்னங்க கடைசாவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. டேய், நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாயை திறந்த அதுக்குள்ள ஒக்கா கோழி வச்சாமக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு தெருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு சுத்தணுங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். ரெண்டு மெரிச்சு ஆகி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். டேய், ஒக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா மாமா நான் சேர்ந்த ராசிய? வியாபார ராசிடா. சரி 3 அண்டாவுக்கு பூசுறனே கிடைச்சும் கிடையாதா? டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலன் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர்றேன். டேய் வடச்சடி தலையா அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கறி போட்டுறீங்க? மூட்டை எடுத்து கொட்டா கொட்டா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு. இத வர்றேன். இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவை அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அது எம்பூசிதான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய் படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன். போடா. இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா
கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி எறிகிற மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ எரிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. என்ன எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர் பர்மிஷன் அட வாங்குறீங்க? நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. Bread? வேணாங்க. One cup milk? சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறோம். இது ஊசி போட நேரமாடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணாங்க. சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, போ போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு, அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? டேய், சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே, நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா. அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா, மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உத்தமனோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. ஏய், நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டாரு. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன்.
ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமே எடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர், ஐயோ திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா என்னடா மேடம்? ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. சரிங்க. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சரி. சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் வெட்ட வந்தான். அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தான். தமிழே, ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல? உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி. துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல, நான் தண்ணி குடிச்சேன். ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல, நாணமா இது நாணமா? பெரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை
கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கி இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்தையடா, ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன பேர் வைக்கலங்க, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பன் வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறேன். என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டினாலும் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு, மாறிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும், நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான். சித்தப்பா, கொரியா அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கு ஏது நம்ம கிட்ட வசதி? அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புல்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அரைச்சி கையெடு. சின்னப்பா, ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஓட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா! விடமாட்டேன். சின்னப்பா, வேட்டிய விடுறா. உஜாலா, உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன்.
ஐயோ ஐயோ துர்த்தாசனம் மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா யாரு செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? உஜாலா என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். விடுங்க, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருமா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உஜ்ஜி. என்னங்க, ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்க மாட்டோமா? ஷட் அப். சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? ஷேம் ஷேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலைகீழா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார். என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைக்குதா? கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறானே, திருன்னு திருட்டு முடிச்சுக்கினேன். அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவே வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். இதான் நான் பெத்த பொண்ணு. உன் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாட்டி தானே? அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவள ஓட்டல இட்டுட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு இழுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா.
என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின்ன என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த மாதிரி சித்தப்பா, இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ கடை என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே என்ன கடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. அதைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இது நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. கை நீட்டி பேசுறீ. ஏய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மறுபடியும் கை நீட்டி பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது, விட்டுட முடியுமா? மாமா, ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கையை கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட. நமஸ்தே சேட். அரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாப்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே. சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதலை சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும். பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அரே தும் படா அத்னே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒன்னதான் அசுப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருளை கொடு. அரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? சேட்டு பானு பாப்பாவும் நானு பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிலுக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்டை பிடிக்கணும். ஸ்டாண்ட கொடு. மாப்கோஜி, உங்க கையில சேட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாப்பா, தரையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேல கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு. நான் பொருளை கொடுக்கறேன், நீ வெயிட் பண்ணாதே. இப்ப பிளைட்டுக்கு போ. அரே ராம் 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 ராம், அரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல 2வது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே.
இந்தியா டுடேல இன்னையில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீது விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்தாளே. இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவ்வளவு க்ளோஸ் பண்ணிருப்பேன்.